நீச்ச பெற்ற கிரகத்தை குரு பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் பெறும்போது உச்ச பலனை செய்வார். நீச்சபங்க ராஜயோக பலன் கிட்டத்தட்ட 25 வயசுக்கு அப்புறம் 18 வருஷம் வரும். அதாவது 43, 44 வயசு வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதாவது பிரம்மாண்ட ராஜயோகம்னு சொல்ற மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் நடக்கும். 25 வயசுக்கு அப்புறம் தான் ராகு தசை ஆரம்பம். அந்த ராகு பிரம்மாண்ட யோகத்தை செய்வார். ஒரு 1000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவர் 1000 கோடி அதிபதியா எப்படி ஆக முடியும்? சந்திரன் உச்சம் பெறுவதனால முக வசீகரம், அழகு, காதலிக்க வெக்கிற ராசி. கிட்டத்தட்ட 25 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை. இந்த ராகு தசை நான் சொன்ன அடிப்படையில் அவர் தான் சிவாஜி ராவ் கைக்வாட்லேருந்து சூப்பர் ஸ்டார் ஆகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். ரிஷப ராசி, இப்போ இவங்களுக்கும் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஜில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அதுலேயே அவங்களோட குணாதிசயங்கள், காதல் வாழ்க்கை, அப்புறம் திருமணம், அப்புறம் வீடு, உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலரான அந்த விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ஒரு 15 வினாடிக்குள்ள 150 கேள்வி கேட்டீங்க. இப்போ எப்படின்னா, ரிஷப ராசி ஒரு அழகான ராசி. ரிஷபத்தில் பிறந்தவங்களும் அப்படிதான். சந்திரன் உச்சம் பெறுவதனால முக வசீகரம், அழகு, காதலிக்க வெக்கிற ராசி. ஒரு ஜென்ரலாக பெண்கள் ஆண்கள்கிட்ட போய் இளவியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதாவது பிடிச்சிருந்தா கூட. ஆனால் ரிஷபத்தில் பிறந்த ஆண்களுக்கு பெண்கள் தன்னாலே உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அட்ராக்டிவ் இது இருக்கும், நேச்சர் இருக்கும். ரிஷபத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. எப்படின்னா, நிறைய பொறுப்பை உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ராசி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கணக்கு பார்க்காம உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி. தனக்கு உதவி செஞ்சவங்களே தன்னை ஏமாத்துறாங்க, தன்னை தவறாக பேசுகிறாங்க, இல்லை டிச் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்கள தண்டிக்காத, பழிவாங்காத ஒரு ராசி. இதுலேயும் விதிவிலக்குகள் இருக்குது. விதிவிலக்குகள் விதியாகாது. அப்போ ரிஷபராசியில் குணாதிசயம்னு எடுத்தோம்னா என்ன நெகட்டிவ்ல என்ன குணாதிசயத்தில் பிரச்சனை அப்படின்னா, ஓவர் திங்கிங்கு. சந்திரன் என்பது மனோகாரகன், மைண்டு. அது உச்சமானதுனால ஓவர் திங்கிங், தேவையில்லாத விஷயங்களை, பல விஷயங்களை இழுத்து போட்டு வச்சு அதை பல மாதிரி யோசிச்சு பிரச்சனையாக்குறது. அதாவது 100% இருக்கும். நீங்கள் ரிஷபத்தில் இருக்கிற பெண்களை பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 உதாரணம் நல்லா காமிக்க முடியும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், சாதாரணமாகவே பெண்கள் அவுட் சைட் த பவுண்டரி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, இன்சைட் த பவுண்டரி திங்க் பண்ண மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்ல. அவுட் சைட் த பவுண்டரினா தேவையில்லாத விஷயங்களை நிறைய யோசிக்கும் போது அது எப்படி நல்ல ரிசல்ட் வரும்? நடக்காத விஷயத்தையே அப்படியே கற்பனை பண்ணிட்டு அதிலே வாழற மாதிரி, அதிலே வாழ்றது. இல்லை ஒரு விஷயம் நடக்கலை, இன்னும் நடந்துருமோ ஒரு பயம். பயம் இல்லை, இவங்க மற்றவங்கள பயம், இவங்க பயப்படவே மாட்டாங்க. அப்போ நடந்த விஷயத்தையே திருப்பியும் பேசுறது, எல்லார்கிட்டையும் போய் சொல்றது. நீங்கள் பிரச்சனை என்னமோ ஒரு தடவை தான் நடக்கும், அதை 1000 தடவை எல்லார்ட்டையும் சொல்லி 1000 டைம்ஸ் அதை பிரச்சனையை ஃபீல் பண்ணுறது. அது ஒரு பிரயோகம். அப்புறம் பர்சனலாக எதையும் வச்சுக்கிறது இல்லை. மனிதன் சம் திங்ஸ் யூ ஹாவ் டு கீப் இன் ப்ரைவேட். எல்லாத்தையும் இல்லை, சில விஷயங்களை ஜென்மம் முடிகிற வரைக்குமே ப்ரைவேட்டாக தான் வச்சுக்கணும். இந்த அடிப்படை விஷயங்கள் ரிஷபம் உணரணும். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நம்ம பேசுகிறோம்னா நம்ம பேசக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையா? வியூஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தர் சரி பாவம் இவங்களுக்கு இது நடந்துருச்சுன்னு எடுத்துப்பாங்க, இன்னொருத்தர்
அப்படியா, இதை நான் மைண்டில் இப்போ வச்சுக்கிறேன், பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்க. இப்படிலாம் பல மனிதர்கள் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒளரி அடி வாங்கினதுக்கப்புறம் இதையே சொல்லுவாங்க. இதெல்லாம் குணாதிசயம் ரிஷபத்தோடையது. இப்போ ரிஷபத்தில் எடுத்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்கள் வருது. சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் 3 வருது. சுக்கிரனுடைய வீட்டில் ஒன்று சூரிய திசையில் பிறக்கணும், இல்லை சந்திர திசையில் பிறக்கணும், இல்லை செவ்வாய் திசையில் பிறக்கணும். இதில் மிருகசீரிடம் உடைப்பட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் வரும். 3 பாதங்கள் கிருத்திகை, 4 பாதங்கள் ரோகிணி ஃபுல் பாதங்கள், அதுக்கு பிறகு 2 பாதங்கள் மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாயுடைய பாதங்கள். இப்போ சூரிய திசையில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 வருஷம் ஆவரேஜாக சூரிய தசை வச்சு, ஏன்னா ஒரு பாதம் அங்கே போயிடுது, ஒரு 3 வருஷம் சூரிய தசை வச்சுட்டா, சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் தசை ஒரு 17 வருஷம், சூரிய தசை ஒரு 3 வருஷம். 20 வயசில் தன்னுடைய செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆயிரும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட பாதி நடந்துடும் செவ்வாய் தசை. அந்த செவ்வாய் தசை நடக்கும்போது லைஃப்பில் சிக்கல்களோட போராட்டம், அந்த கரெக்டான ஏஜில், அதாவது 20, 23, 24 வயசுக்கு அப்புறம், 25 வயசுக்கு அப்புறம் தான் ராகு தசை ஆரம்பமாகும். ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு, இந்த ராகு உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் சரியாக பிளேஸ் ஆனால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். இப்போ நான் அதுக்கு உண்டான விதி விலக்குகளை சொல்கிறேன். இப்போ பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மேஷத்தில், ரிஷபத்தில், கடக, கன்னி, மகரத்தில் ராகு. இது முதல் கண்டிஷன். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த இடத்துல ராகு. உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னம் எதுவோ, லான்னு போட்டிருக்கோம், அந்த லக்னம் எதுவோ அந்த லக்னத்திலேருந்து 3, 6, 11, 12 இந்த இடங்கள் மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகரமாக இருந்தால் ரெண்டும் ஒத்து வரணும். அந்த 3, 6, 11, 12 மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகரமாக வரணும் லக்னத்துக்கு. 3, 6, 11, 12 இதுவும் இருந்து, 3வது கண்டிஷன், இந்த ராகுவை குரு பார்வை இருந்துட்டா, அல்லது ராகுக்கு இடம் கொடுத்த அந்த அதிபதி ஆட்சி உச்சமாயிட்டா, அல்லது ராகுக்கு நட்சத்திர பாதம் கொடுத்த அதிபதி ஆட்சி உச்சமாயிட்டா, அந்த ராகு திசையானது கிட்டத்தட்ட 25 வயசுக்கு அப்புறம் 18 வருஷம் வரும். அதாவது 43, 44 வயசு வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதாவது பிரம்மாண்ட ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் நடக்கும். நீச்சபங்க ராஜயோகம் அது வேற, அது வேற. நீச்சபங்க ராஜயோகம் ராகுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஓகே. ஏன்னா ராகு நீச்சம் ஆறது இல்லை. ஓகே. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு நீச்சம் கிடையாது. குஜ அதிபர்கள்னு சொல்றோம். சூரிய சந்திரனுக்கு நீச்சம் கிடையாது. குஜ அதிபர்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய், இவங்களுக்கு தான் நீச்சம், வக்ரம் எல்லாம். சூரியன் வக்ரமாக மாட்டார். வக்ரம்னா என்ன அப்படின்னா ரெட்ராகிரேடுன்னு சொல்றோம். நீங்க கேட்டதுனால அருமையான கேள்வி. சூரியன் தான் இருப்பார், அவங்களை சுத்தி தான் கிரகங்கள் சுழலுது ஆர்பிட்ல. இதுல ரெட்ராகிரேட் வக்ரம்னா வேற ஒன்றும், எல்லாரும் நினைக்கிறாங்க வக்ரம்னா ரொம்ப கெடுதல். அது முதல்ல ஒரு இக்னரன்ஸ் இருக்கு, அறியாமை இருக்கு. வக்ரம்னா ரொம்ப மோசமானது, அப்படிலாம் கிடையாது. வக்ரம்னா என்னன்னா சூரியனை கிளாக் வைஸ்ல சுத்தினா நேர்கதி. அதே சில கிரகங்கள் சில நேரங்களில் சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினா அது வக்ரம்னு சொல்றோம். அந்த மாதிரி வக்ரகதி படைத்த கிரகங்கள் அந்த நிலைமைக்கேற்ப பலன்கள் மாறும். இப்ப எந்த நிலையில் ஒரு கிரகம் நீச்சமா இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் ஆனால் அது உச்சமாயிடும். உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆனால் நீச்சமாயிடும். இப்போ இந்த கிரகத்துடைய தசாபுக்தி எல்லாம் பேசணும்னா ரிஷபராசிக்கு உச்ச நிலையில ஒரு பலன், வக்ர நிலையில ஒரு பலன், நீச்ச நிலையில ஒரு பலன். நீச்சபங்க ராஜயோகம் நீங்க சொல்றது நீச்சம் பெற்ற ஒரு கிரகம், அதை குரு பார்க்கறது. இப்போ நீச்ச பெற்ற கிரகத்தை குரு பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் பெறும்போது உச்ச பலனை செய்வார்கள். நீச்சபங்க ராஜயோக பலன். உச்ச பலன் என்பது வக்ரம் சம்பந்தப்பட்டு வருவது. சராசரியா இந்த 5 அதிபர்கள் சொன்னேன். சூரியன் எங்க உச்சமாவாரு? மேஷத்துல. சந்திரன் எங்க உச்சமாவாரு? ரிஷபத்துல. அந்த மாதிரி அடுத்த 5 அதிபர்கள் நான் சொன்னவங்க. குரு பகவான் எங்க உச்சமாவாரு? கடகத்துல. சனி உச்சமாவாரு துலாத்துல. அப்படி உச்சம் பெறும்போது கடகத்துல குரு வக்ரம் ஆயிட்டார்னா நீச்சம். இதுதான் அர்த்தம். அப்ப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொன்னபடி கிட்டத்தட்ட 25 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை. இந்த ராகு தசை நான் சொன்ன அடிப்படையில் மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர ராகு
லக்னம் பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11, 12 இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ராகு திசை வந்துட்டா, அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்துடைய ஸ்தான அதிபதி உச்சம் ஆட்சி ஆயிட்டா, அந்த ராகுவை குரு பார்த்துட்டா, இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு ராகு திசை வருதுன்னா அவர் தான் வந்து சிவாஜி ராவ் கைக்வாட்லேருந்து சூப்பர் ஸ்டார் ஆகுது. ஸோ அவரை வந்து 96 வீட்டு வாசலில் சிஎம் சேர் கூர்கா சேர் மாதிரி போட்டு உட்கார வைக்கிறது. ஏன்னா அந்த ராகு வந்து பிரம்மாண்ட யோகத்தை செய்வார். ஒரு 1000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி 1000 கோடி அதிபதியா எப்படி ஆக முடியும்? ராகு. இந்த 9 கிரகங்கள்ல ரிஷபத்துக்கும் ராகுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. இந்த மேஷத்துல ரிஷபம் சொல்றோம், மேஷம் ரிஷப ராகு யோகமான ராகு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானம் ரிஷபம். அந்த இடத்துல ராகு உட்கார்ந்து அவருக்கு சந்திரனும் அங்கே அவருக்கு இடம் கொடுத்த ஒரு கிரகம் ரோகிணி நட்சத்திர பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் சந்திரன் உச்சமாயிட்டார்னா அட்டி பின்னிடும். அதே சமயத்தில் சந்திரன் ராகு இணைவு ரிஷபராசிக்கு சபலத்தை தரும். அதாவது தேவையில்லாத மனைவி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, தேவையில்லாமல் இவர் போய் குரங்கு மாதிரி ஒருத்தரை பிடிச்சிருவார். ஒரு கணவன் ஹேண்ட்ஸமாக இருப்பார், தேவையில்லாத ஒருத்தரை நபரை போய் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த சந்திரன் மனோகாரகன் ராகு பாம்போடு சேரும்போது பாம்பு மனசை வந்து கலைக்கும், பாம்பு வந்து மனசை வந்து சஞ்சலப்பட வைக்கும். இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்துக்கு. அதனால இவ்வளவு நுணுக்கமான ஒரு ராசி. ரிஷபம் வந்து சாதாரண ராசி அல்ல, ரொம்ப ரொம்ப டீடைல்டாக இருக்கக்கூடிய ராசி. ரிஷபத்துக்கு அவாய்ட் பண்ண வேண்டியது தான் பேச்சு. கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் நார்மலாக இருந்தாலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்கள் சபலத்தையும் கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க காதல் பற்றி. ரிஷபத்துக்கு காதல் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னால் யாருக்குமே காதல் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா சந்திரன் இல்லையா, நம்ம சும்மா இருந்தாலே நம்மளே 10 பேர் லவ் பண்ணுவாங்க. ரிஷபத்துக்கும் அப்படி தான் இழுப்பாங்க. அந்த காதல் வசீகரம் என்பது இருக்கும். அது ஒன்று. சாதாரண பார்வை என்பது அழகாக இருக்கிற ஆணை பார்த்துட்டு போயிடுவாங்க, இல்லை பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க. ரிஷபத்துக்கு அப்படி இல்லை, அவங்கள லவ் பண்ணணும்னு மற்ற ராசிக்கு தோணும். அதுதான் அந்த சந்திரனோட உச்சம் பெறக்கூடிய பலம். திருமணம் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஜாதகம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணணும். 7ஆம் அதிபதி வந்து விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். ஒய்ஃப் வந்து இவர் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 இல்லை 3.25 காலம் வாங்க. இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் லவ் பண்ணிட்டேன், என் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் விழக்கூடாது. சாத்துக்குடி தோலை உரிக்கிற மாதிரி பிரச்சனை ஆகிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாண திருமணம் என்பது ரொம்ப ஜாகிரதையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, நரசிம்மர் வந்து லக்ஷ்மி வந்து மடியில் உட்கார வச்சிருப்பார். அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமிக்கு கல் உப்பு தானம். அதே மாதிரி பழம்பெரும் பெருமாள் கோவில்களில் விடிய காலையில் விஸ்வரூப தரிசனம் முடிஞ்ச பிறகு சங்கு தீர்த்தம் தெளிப்பாங்க. சங்கில் துளசி தீர்த்தம் வச்சு முகத்தில் தெளிப்பாங்க. இது ஒன்று ரொம்ப அவசியம். காரணம், உங்கள் மேலே மற்றவங்க வைக்கக்கூடிய கண் திருஷ்டி. ஒன்றுமே அழகே இல்லாதவங்களே இன்னைக்கு காலத்தில் அப்படியே பார்ப்பாங்க. அழகாக இருக்கிறவங்க மேலே எவ்வளோ கண்டுபடும். அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு இந்த சங்கு தீர்த்தம் வந்து தெளிச்சுக்கணும். துளசி மாலையை சாத்துவது. ஷோலிங்கர் மலைக்கு நடந்து போய் அந்த படிகள் ஏறி போய் ரோப் கார் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் படி ஏறி போய் சுவாமியை தரிசனம் பண்ணி சனிக்கிழமைகளில் வழிபடுவது என்பது ரிஷபராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஃபைன் சார். உண்மையாகவே ரிஷபராசி வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.